அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராஜேஸ்வா விலாகில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து சண்டே தான். சண்டே ஸ்பெஷல் வந்து எல்லாேருக்கும் சிக்கன் வச்சு ரசம் வச்சு கொடுத்துட்டு ஒரே ஒரு சுவரொட்டி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை தான் பாப்பாவுக்கும் பாபாவுக்கும் கொஞ்சம் ரத்தம்லாம் இல்லை, எல்லாேருக்கும் குறைவாக இருக்குன்னு 2 வாரத்துக்கு ஒருக்கா தான் வாங்குகிறோம். அதுவுமே கிடைக்கவே மாட்டேங்கி சொல்லி வச்சு வாங்குகிறோம். ஃபோன் எடுக்கவும் மாட்டேங்காங்க சொல்கிறதுக்கு. இருந்தால் எடுத்துடுறாங்க, இல்லைன்னா கேன்சல் ஆகிடுது. அதனால சரி ஒன்றும் செய்ய முடியாது. நாளைக்கு வந்து திங்கட்கிழமை. நாளைக்கு என்னென்னா 4ஆம் தேதி நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சர் நாளைக்கு யாருன்னு அறிவிச்சிருவாங்க. நாளைக்கு அவங்க அறிவிக்காங்களோ இல்லையோ 4ஆம் தேதி நமக்கு நாளைக்கு லீவ் கட்டணும். அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். நாளைக்கு 4ஆம் தேதி லீவ் எடுத்துருவாங்க. லோன் போட்டு வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இந்த எல்லா பாத்திரமும் கிடக்கு. சிக்கன் குழம்புலாம் கொஞ்சம் ஊற்றி வச்சுட்டு நைட்டுக்கு சப்பாத்தி மாவு பிசைஞ்சேன். காலையில் வந்து பூரி போட்டோன்னா அந்த மாவு இருக்குது, சப்பாத்தி போட்டு தாத்தா எல்லாேருக்கும் கொடுத்துட வேண்டியதான் நைட்டுக்கு சாப்பாடு. அப்புறம் ரசம் கொஞ்சம் போல் மிஞ்சிடுச்சு, எல்லாத்தையும் எடுத்து ஒதுக்கி வச்சுட்டு அந்த எல்லா வேலையும் முடிஞ்சு பாவா வந்து கொட்டை வெட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஆள் வந்துருந்தாங்க, சொல்லிக் கொடுக்குறதுக்கு வந்துட்டாங்க. அதனால் அவங்கள அனுப்பிச்சி விட்டுட்டு சாப்பாடு வைக்கணும். அதுக்கப்புறம் பாத்திரங்கள்லாம் கிடந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு ஊற போட்டிருந்தேன், இட்லிக்கு வேறு ஊற போட்டிருந்தேன். இட்லிக்கு வந்து அரிசி உளுந்தும் சேர்த்தாக்குலே ஊற போட்டுவிட்டேன். ஏன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ஒன்றா அரைச்சி வச்சுருவோம் நாளைக்கு ஒரு நாளைக்கு, அதுக்கப்புறம் இட்லிக்கு போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. தக்காளி சாதம் வந்து தாத்தாவுக்கு ஒருத்தவங்களுக்கு வெஜ்ஜு தான் சாப்பிடுவாங்க. இப்போ நாங்களும் வெஜ்ஜு தானே சாப்பிட்றோம், அதனால தக்காளி சாதம் வச்சுக்கிறது. வச்சுட்டு தக்காளி சாதம் வச்சு தயிர் வெங்காயம் வச்சு சாப்பிட்டேன். கோவக்காய் கொஞ்சம் பொரிச்சிருந்தேன், அதுவும் பிடிக்கும். கோவக்காய் பாவக்காய்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன சாப்பிட முடியுதோ, என்ன சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்கோ அதை வச்சு சாப்பிட்டுக்க வேண்டியதுதான். ஏன்னா நம்ம வயிற்று நம்ம தானே பார்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம சாப்பாடு கொடுக்குற எல்லாேருக்கும் 10 ரூபா கூட்டியாச்சு. 10 ரூபா கூட்டினாலும் நமக்கு சிலிண்டர் வாங்குறதுக்கெலாம் பத்தாது. சிலிண்டர் விலையை தயவுசெய்து குறைங்க. யார் முதலமைச்சர் ஆகிறாங்கன்னு தெரியாது, யார் வராங்களோ வரலையோ, சிலிண்டர் விலையை மட்டும் குறைச்சிருங்க. இல்லைன்னா 30 நாளைக்கு ஒருக்கா வர மாதிரியாவது பாருங்கள். அப்போ தான் எங்களுக்கு வந்து சிலிண்டர் கிடைக்கும். 40 நாள் 50 நாள்லாம் எங்களுக்கு சிலிண்டர் சுத்தமாக பத்தாது. அடுத்து என்ன பண்ணணுன்னே தெரிய மாட்டேங்கி. அதுக்கப்புறம் இன்றைக்கி நீட் தேர்வு எழுதுகிற எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட்டு. எல்லோரும் நல்லா எழுதிட்டு வந்திருக்காங்க. நம்ம யூடியூப் ஃப்ரெண்டு 2 பேரோட ஒரு பொண்ணு ஒரு பையனும் எழுதியிருக்காங்க. நல்லபடியாக எழுதிட்டு வந்துட்டாங்க. ஈஸியாக இருந்துச்சாம். எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். கண்டிப்பாக உங்களுக்கு டாக்டர் சீட்டு கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கணும் கடவுள் புண்ணியத்தில். எல்லாருமே இன்றைக்கி சுதாக்காலாம் சாப்பிடாம அவங்க பையனுக்காக விரதம் இருந்து நீட் தேர்வுக்காக இது பண்ணாங்க, சாமி கும்பிட்டே இருந்திருக்காங்க. அதே மாதிரி தீபாக்காவும் அப்படி தான் அவங்க பொண்ணுக்காக வேண்டிக்கிட்டு நீட் தேர்வு எழுத போயிருக்காங்க, இது பண்ணு விரதமாக இருந்திருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். நீட் தேர்வு எழுத போன எல்லாருக்குமே. இவ்வளோதாங்க நம்மளோட வீடியோ. ஓகேங்க, பாய். நாளைக்கு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.